கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமா? நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறோம், ஆலயத்தில் போய் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய முழு இருதயமும் நம்முடைய முழு ஆத்துமாவும் கர்த்தரை சார்ந்து மாத்திரமே இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறதா? தேவனுக்கு விரோதமான பாவங்கள், பகைகள், பொறாமைகள், வன்கண்கள், தூஷணங்கள், கபடு, இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். மனிதனோ முகத்தை பார்ப்பான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துகளினாலாவது, வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, பெண்கள் எப்படி தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. தகுதியான வஸ்திரத்தை அணிய வேண்டுமாம். நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறது ஸ்திரீகளுக்கு ஏற்ற நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வெளியேறப்பட்ட வஸ்திரங்களை அணிகிறோம், நகைகளை அணிகிறோம். ஆனால் தகுதியான வஸ்திரம் நாம் அணிந்திருக்கிறோமா? நாம் கர்த்தரை தேட செல்கிறோம், ஆலயத்திற்கு போய் அவரை துதிக்க, தேவனுடைய பிரசன்னத்திலே அமர செல்கிறோம். நம்முடைய வஸ்திரம் தகுதியானதாக இருக்கிறதா? தெளிந்த புத்தியோடு நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் செய்கிறவர்களா இருக்கிறோமா? நற்கிரியைகளினாலே தங்களை அலங்கரிக்கிற பெண்களாக நாம் இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களிலே ஒன்று நற்கிரியைகள் செய்வது. பெண்களாகிய நாம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நற்கிரியைகளினாலே நம்மை நாம் அலங்கரிக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இறங்குகிற ஒரு சுபாவம், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு குணம் இருக்கிறதா? பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவை. நற்கிரியைகளினாலே நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த அலங்காரம் நமக்குள்ளே இருக்கிறதா? நற்கிரியைகளினாலே நம்மை அலங்கரித்திருக்கிறோமா? அல்லது இந்த உலக காரியங்களிலே, உலக தேவையில்லாத காரியங்களிலே, வீணான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களிலே, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து விலையுயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ளுகிற புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பு உங்களுக்கு தேவை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி, இருதயத்திலே மறைந்திருக்கிற ஒரு குணம், இதுவே நமக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டுமாம். இது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அலங்காரம் இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அலங்காரமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி
நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் அந்த குணம் இருக்கிறதா? பரிசுத்த அலங்காரம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்முடைய இருதயத்திலே சாந்தமுள்ள ஒரு ஆவி இருக்கிறதா? அமைதலுமுள்ள ஒரு ஆவி இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் என்கிற ஒரு அலங்காரம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்கிறதா? அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கணவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு இருக்க வேண்டும். இந்த உலக காரியங்களிலே புறமான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற இருதயத்திலே மறைந்திருக்கிற சாந்தமுள்ள ஒரு ஆவி, அமைதலுமுள்ள ஒரு ஆவி நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை நாம் செய்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களை வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஜனங்களாய் வாழ்கிறோமா? அல்லது தேவையில்லாத காரியங்களிலே தேவையில்லாத வேலைகளை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்களாய் வாழ்கிறோமா? நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க செல்வோம். பரிசுத்தமுள்ள ஒரு நடக்கை நமக்குள்ளே வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனே மை துதிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்த தவறுகளை, குறைகளை, குற்றங்களை மன்னித்து என் தேவன் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சத்ருவின் கிரியைகள், போராட்டங்கள் இருக்கிறதோ என் தேவன் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு என்னுடைய குமாரனாக வெளிப்பட்டவரே நாங்கள் அழைக்கிறோம் அப்பா. பிசாசின் கிரியைகளை நீக்கி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமறைங்க ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. மென்மேலும் பிள்ளைகளை உயர்த்தி வீராக நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா கபாரா ஷாக்கா ராக்கா துரி கரதரபலாம் ரியாக்கோபூர சாந்த ரதன ஹதரபலாம். தடைகள் விலகுதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரி கபூர சாந்த ரதன ஹதரபலாம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. உடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமறைங்க ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. ரிபா லபாரபரா ஷாதரபா ரீகாபரு ஷாதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீகபுரு சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை சந்திப்பீராக, தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் விடுதலையாக்குங்க, சுகப்படுத்துங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை, தரித்திரம், வறுமை எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. சற்று கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவீராக. அப்பா, இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. அதிகாலையிலே காத்திருந்து ஜெபிக்க கிருபைகளை தருவீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.